முதலிலே இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்துகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒரு சில கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், பரட்டை தலையுடைய அவர்கள் உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டினால் நீங்கள் கதவை கூட திறக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட சில கூட்டத்தார்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு இது நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டால் அதை அல்லாஹ் அப்படியே நடத்தி காட்டுவான் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள், எப்படிப்பட்டவர்கள்! நம்முடைய பார்வையிலே அற்பமானவர்கள். அவர்கள் யாசகம் கேட்டு நம்முடைய வீட்டின் கதவை தட்டினால் கதவை கூட திறக்க மாட்டீர்கள், அப்படி உங்கள் பார்வையிலே அற்பமானவர்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு இது நடக்க வேண்டும் என்று சொன்னார், அல்லாஹ் அதை நடத்தி காட்டுவான் என்று சொன்னார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், சொர்க்கத்துக்கு உரியவர்கள் யார் தெரியுமா என்று சொல்லிவிட்டு உங்களிலே பலகீனமானவர்கள் அவர்கள். இரண்டாவது கூட்டத்தாரை சொன்னார்கள், பலகீனத்திலும் பலகீனமானவர்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது ஒரு கூட்டத்தாரை சொன்னார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டால், அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றியே தீர்வான் என்று சொன்னார்கள். மூன்றாவது ஒரு செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வழக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறது. ஒருவருக்கு பல் உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொருத்தர் பல் உடைக்கப்பட்டா என்ன, யார் பல் உடைத்தாரோ அவருக்கு பல் உடைக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் வழக்கை விசாரிக்கிறாங்க. அப்ப தீர்ப்பை சொல்லுகிறார்கள், அவருக்கு பல் உடைக்கப்படணும். உடனே அந்த தரப்பில் இருக்கிற ஒருவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவருக்கு பல் உடைக்கப்படாது என்று 3 முறை அல்லாஹ்வின் மீது சத்தியம் இடுகிறார். இவர் செய்த சத்தியத்தை பார்த்து பாதிக்கப்பட்ட தரப்பில இருந்தாரே அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அவரை மன்னித்து விடுகிறோம், அவருக்காக நாங்கள் நஷ்டஈடை பெற்று விடுகிறோம் என்று பாதிக்கப்பட்ட இடத்திலே இருக்கக்கூடியவர் தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்ளுகிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் சொன்னாரே அந்த சத்தியத்தை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டார். அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுக்கும் அந்த அடியார்களுக்கும் உள்ள தொடர்பு. அல்லாஹ் அந்த அடியார்களை எவ்வளவு நெருக்கத்திலே வைத்து பார்க்கிறான் என்பதை இந்த 3 செய்திகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த 3 செய்திகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, லா அக்ஸமல்லாஹி அபர்ரா, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான் என்று சொன்னார்கள். நல்ல